போலாம் சார். வாங்க வாங்க. I am very happy for you all coming. அர்ஜுன் சார் வெல்கம். மாமா மாதங்கி வெற்றிமாறன் சார் வெல்கம். குட் டு see you sir. சார் ஹாய். பிரியா வாமா. தியா ப்ளீஸ் கம். இவதான் என்னுடைய ஒரே பொண்ணு தியா. சே ஹாய். ஹாய் 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 ஹாய். இவர் மிஸ்டர் அறிவழகன் ஐபிஎஸ். தியாவோட உட்பி. ஹலோ. இவங்க மீரா என் பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்களும் என் பொண்ணு மாதிரி தான். இவர் மிஸ்டர் வசந்த் மீராவோட ஹஸ்பண்ட். என் பொண்ணு தான் என்னுடைய ஸ்ட்ரென்த், என் பிலீவ் எல்லாமே. என் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். எஸ் இப்போதான் என் விரல பிடிச்சி நடந்த மாதிரி இருக்கு. பாருங்களேன் அதுக்குள்ள எப்படி வளர்ந்துட்டா. இப்போ அவ லைஃப் பார்ட்னர் கையை பிடிக்க போறா. ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவான்னு நினைக்கும் போது ஒரு எம்டினஸ் ஃபீல் வருது. என்ன பண்ண முடியும்? எல்லா பொண்ணு பத்த பேரண்ட்ஸும் இதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஐ அம் வித் யூ டோன்ட் வரி. என் பொண்ணு அவளோட வாழ்க்கை வாழ போறா. சனோ நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கும். சாரி என்னோட எமோஷன்ஸ் சொல்லி உங்களை மூட் ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாருங்க என் பொண்ணோட மேரேஜை நாம எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஓகே வெற்றிமாறன் சார், அர்ஜுன் சார், கமிஷனர் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கோன்னு கையை கொடுத்துட்டு கங்க்ராட் சொல்லிட்டெல்லாம் போயிடக்கூடாது. இது உங்க ஃப்ரெண்டோட மேரேஜ். எஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் காக்டெயில் பார்ட்டி, நைட் டிஜே எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துருங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ப்ளீஸ் கம். வாங்க வாங்க வாங்க. ஓகே வைங்க நான் பார்த்து கூப்பிட்றேன். யா என்னாச்சு மசானி? சார் எனக்கு அந்த ஆரத்தியை பார்க்குற போதும் ரத்தம் மாதிரி உள்ள தோணுது சார். இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது. ஒரு நல்ல கருத்துக்காக வந்திருக்கும். இதை பற்றி யோசிக்க வேணாம். போய் ரெஸ்ட் எடு. காலம் கத்து வச்ச ரட்சகனே சிம்ஹாரகனே எங்கள் கண்ணனை வந்தவனே பயமே மாறி போனி அண்ணன் வந்தால் தும்பிடில்லை இருட்டி சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை தொழுவானா எதுவும் ஜனத்திலக்க காலம் நடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் பேர் இல்லும் மினாக்கி இல்லும் மினாக்கி அண்ணன் தனி நாடு கொல மல்லும் மினாக்கி இல்லும் மினாக்கி இல்லும் மினாக்கி அண்ணன் தனி நாடு கொல மல்லும் மினாக்கி. நீங்க டான்ஸ் ஆடலையா? சார் பேனா கட்டி கொண்டு வித்யாலம் வந்து ஹரிசி ஓகே காஞ்சி வண்டி சிலம் பண்டே மாலா சார் கம் ஆன் மேன். ஹலோ சார் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ணன் மீசவ சோராட்ட புலி இடையான் மன்னோருக்கும் இன்னோருக்கும் பண்டே ஆபத்து ஹட்ட சோடா கொண்டு ஜூஸ் அடித்து சோடா சர்வத்து. நோ தேங்க் யூ. அட குடிங்க. இவனே படச்சே எஸ் சார் ஜூஸ் இருக்கேன் பாரு. ஓகே சார். மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா விட்டு அடி. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்ன ரெடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா விட்டு அடி. பட்டாசு வாடாசு பல்லாசு வெற்றி சார் மிக்சிங் சரியாகா ஏசிக்கு குடிப்பாரு. இருக்கு சார் இவ்வளோ. என்ன சார்? தேங்க்யூ. பட்டாசு போடு பட்டாசு சொங்கி நிக்காம வந்து பட்டாசு. வெற்றி என்னாச்சு?
ஏய் அட வாங்க ஏய் லேடீஸ் சார் 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 வேண்டாம் சார். சார் சார் பார்த்து சார் பார்த்து. மேம் இட்ஸ் ஓகே இட்ஸ் நான் சம பைபிள ஆ சம பைபிள ஆ கமிஷனர் சார் பார்ட்டி நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காரு நம்ம நினைச்சேன் இட்ஸ் குட் கொஞ்சம் டவுட்ல தான் வந்தேன் ஆனா சத்தியமா வேற லெவல் வைப். என்ன சொன்னாரு உங்க அப்பா போலீஸ்காரங்க எல்லாம் நம்ப முடியாது. அவங்க எப்ப வேணாலும் மாறுவாங்க. நம்ம கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அவங்க கடைசியில போலீஸா தான் முடிவெடுப்பாங்கன்னு ஒரே அட்வைஸ் தான். கேட்கவே காமெடியா இருக்குல்ல? இதுல காமெடி இருக்கு உங்க அப்பா கரெக்டா தான் சொல்லிருக்காரு. இல்ல எங்க அப்பா உங்களை அப்படி சொல்லல. அவர் பொதுவா தான் சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவருக்கு நான் உங்க கூட பழகுறதுலாம் ஹாப்பி தான். உங்க அப்பா தெளிவா தான் சொல்லிருக்காரு. எங்க நீ ஒரு போலீஸ்காரன் கூட பழகி அவன் விரும்பிடுவியோன்னு ஒரு சந்தேகத்துல தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் தெளிவா தான் சொல்லியிருக்காரு. நீ தான் புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னா உங்க போலீஸ பத்தி எனக்கு தெரியாதா என்ன? டெய்லி இவ்வளவு நல்ல போலீஸ பாக்குறேன் தெரியுமா? கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றிய காவலன், உயிரை பானையை வைத்து திருடனை பிடித்த போலீஸ், காணாமல் போன குழந்தைய 1 மணி நேரத்துல மீட்ட போலீஸ், அப்படி இப்படின்னு நிறைய நியூஸ்ல பாத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ் அப்படிதான் இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையான போலீஸ்காரனோட முகம் உங்க அப்பாவுக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்க அப்பா சொன்னது கரெக்ட். இங்க நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறவங்க தான் ஜாஸ்தி, நல்லது பண்ணி நல்ல பேர் வாங்குறவங்க கம்மி. பவர்ல இருக்கிறவங்க அப்பா மாதிரி பொலிட்டீஷியனுக்கு தான் போலீஸ்காரனோட உண்மையான முகம் என்னன்னு தெரியும். புரியுதா? புரிஞ்சுக்கோ. புரியல. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒன்றும் சொல்லல. சூப்பரா இருக்கு. உங்க அப்பா சொன்ன லைட்டா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி உனக்கு புரிய அளவு சொன்னேன். தலை சுற்றி சாஞ்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம் காலம் முதல்ல உங்கள் நைனா சொன்ன மாதிரி போலீஸ்காரனோட பழகிறது நெருங்குறதுலாம் உனக்கு டேஞ்சர். ஹலோ, ரொம்ப முக்கியமா என்ன நம்பாத. Have a great night. வாங்க. என்னாச்சு? Are you okay? It's okay. உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் லெமன் ஜூஸ் கொண்டு வரேன். I'm all right. No problem. வெற்றி, are you sure? இல்ல நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. You should take rest. I'm good. ஆக்சுவலி நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இவ்வளோ பேர்த்தோட ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு செம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? அப்படியா? உங்களை பார்த்தா பார்ட்டி டான்ஸ்லாம் பிடிக்காத ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருக்கு? எனக்கா? எனக்கு அனிருத் பாட்டுனா அவ்வளோ பிடிக்கும். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்காக யோசிக்க உயிராக இருக்கு, மரத்தை சுத்தி டூவேட் பாடி லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. வாவ், சூப்பர். எனக்கும் தான் லவ் பண்ண ஆசை இருக்கு. அட்வைட் மேடம், என்ன அப்படி பாக்குறீங்கண்ணா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் முறையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சின்ன வயசுல நானும் லவ் பண்ணியிருக்கேன். பாடெல்லாம் பாடியிருக்கேன், கழுத கூட எழுதியிருக்கேன். அடேங்கப்பா. சரி, அதெல்லாம் விடுங்க.
உங்களை பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், அது எனக்கு சொல்லிட வேண்டியதுதான். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன சொல்ல நினைச்சீங்க? அது அது என்னன்னா அது 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 அது? உங்ககிட்ட என்கிட்ட? நான் வெற்றி வெற்றிமாறன், இங்க பாருங்க, எந்திரிங்க. முட்டாள்தனம். நான் சீரியஸாவா சொன்னேன், சும்மா கேஷுவலா தானே சொன்னேன். அதுக்கு இவரு என்ன கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ கூட பழகிறது பிடிக்கலனா நேரா சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. பிரியா, உன் கூட பேச எனக்கு பிடிக்கலனா ஓபனா சொல்லிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். எதுக்கு இப்படி வளைச்செல்லாம் பேசிட்டு இருக்கிறது? ஹார்ட்ல குத்தி ஹார்ட் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. என் அப்பா பேச்சு நான் கேட்டிருக்கணும். இப்பதான் எல்லாம் தெரியுது. எங்க இருக்கும்? எந்த ஏரியா இது? யாருமே தெரியாம எங்கேயோ வந்துட்டு